இங்க வீட்ல பெட்ல படுத்திருந்த ஒரு பொண்ண ஒருத்தன் ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறான். ஹீரோவோ அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு யார் மேலயும் சந்தேகம் இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. பொண்ணோட அப்பா அம்மா எங்களுக்கு எங்க மாப்பிள்ளை மேல தான் சந்தேகமா இருக்குது. ஆல்ரெடி என் பொண்ணு மேல அதிகமா சந்தேகப்பட்டு அவளை அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. எங்க பொண்ணை கொலை பண்ணி இருக்கணும்னு சொல்றாங்க. அதனால அந்த மாப்பிள்ளை கிட்ட போற நம்ம ஹீரோவோ உங்களுக்கும் உங்க மனைவிக்கு ஏதோ சண்டை வந்துச்சான்னு சொல்லி கேக்குறாங்க. எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்க சின்ன சின்ன பிரச்சனை தான் எங்களுக்குள்ள இருந்துச்சு, வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. என்னோட மனைவி இறக்கும்போது நான் என்னோட ஆபீஸ்ல தான் இருந்தேன். நீங்க வேணா சிசிடிவி கேமரா செக் பண்ணி பாருங்க. சிசிடிவி கேமரா செக் பண்ணி பாக்குறாங்க. சொன்னது போலவே ஆபீஸ்ல தான் இருந்திருக்காங்க. வேற என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறவங்க அவங்க வீட்டுக்கு போற வழியில இருக்கக்கூடிய சிக்னல்ல உள்ள கேமராவை செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல கிடைக்கக்கூடிய ஒரு எவிடன்ஸை வச்சு மறுபடியும் அந்த ஹஸ்பண்டை வந்து பாக்குறாங்க. எதுக்காக நீ உன்னோட மனைவியை கொலை பண்ணு சொல்லி கேட்கவும் அப்புறம் தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறவன் நான் தான் என்னோட மனைவியை கொலை பண்ணேன்னு சொல்றான். அவளோட எக்ஸ்பை ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து எனக்கே துரோகம் பண்ணிட்டு இருந்தா, அதனால தான் பிளாக் மார்க்கெட்ல ஒரு கன்னை வாங்கிட்டு போய் அவளை ஷூட் பண்ணி கொலை பண்ணேன்னு சொல்றான். நம்ம ஹீரோவை கேஸ் கொலை ஆயிருச்சு, ஹஸ்பண்ட் தான் விக்டம்னு சொல்லி கோர்ட்டுக்கு கூட்டு போறாங்கன்னு முடிவு பண்றாங்க. அந்த இன்னொரு ஆபீசர் அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொண்டு வந்துட்டு இவன் கிடையாது, இவன் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு இறந்து போயிருக்கான்னு சொல்றான். அடுத்ததா அந்த எக்ஸ்பை ஃப்ரெண்ட் மேல சந்தேகப்பட்டு அவனை விசாரிக்கிறதுக்காக போறாங்க. போன எக்ஸ்பை ஃப்ரெண்டோ நான் இப்போ தான் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆன, அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவ இறந்ததை எனக்கு இப்போ தான் தெரியும்னு சொல்றான். அங்கேருந்து கிளம்புறவங்க அந்த ஹஸ்பண்டுக்காரன் வச்சு இந்த ஸ்பையை பார்க்கறதுக்காக போறாங்க. கிட்ட போய் அந்த பொண்ணை பார்க்க வந்து அந்த எக்ஸ்பை ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்கறாங்க. அவனோட செல்லுல இருக்கக்கூடிய ஒரு போட்டோ எடுத்து காட்டுறான். அந்த பொண்ணு இறந்த நேரத்தில் அந்த எக்ஸ்பை ஃப்ரெண்ட் தான் அந்த பொண்ணை பார்க்க வந்திருக்கான்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. அவனையும் பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு உண்மை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்தில் நானும் அவனை காதலிச்சுக்கிட்டு இருந்தோம், திடீர்னு ஒரு நாள் என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா. ஒரு பார்ட்டியில மீட் பண்ணி அவட்ட ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். மூலமாவே இவனோட பிசினஸுக்காக அவகிட்ட பணத்தை கேட்க ஆரம்பிக்கிறான். இவ பேர்ல ஒரு கோடி ரூபாய் லோன் எடுக்கிறதுக்காக அவகிட்ட கையெழுத்து கேட்க ஆரம்பிக்கிறான். இவனை வச்சு தான் இவள வீட்டில் சண்டை நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறவா இவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண ஆரம்பிக்கிறா. கோமானவன் இவளை கொலை பண்ணியாவது கையெழுத்து வாங்கி ஆகணுன்றக்காக இவளோட வீட்டுக்கே போறான். உன்னை வச்சு 1 கோடி ரூபாய் பிளான் போட்டா, நீ 20 லட்சம் ரூபாயில என்ன கழட்டி விட பாக்குறேன்னு சொல்லி அவளை மிரட்ட ஆரம்பிக்கிறான். அவளோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது அவளோட வீட்டுக்கு அலிம்பல் அடிக்க ஆரம்பிக்குது. வெளியில யாரு வந்திருந்தாலும் சமாளிச்சு அனுப்புற வழியை பாரு, இல்லைன்னா நம்ம ரெண்டும் காதலிச்சிட்டு இருக்கும்போது உன்னை பத்தின ஒரு வீடியோ ஒன்று என்கிட்ட இருக்குது, அதை நெட்ல ரிலீஸ் பண்ணி மிரட்ட ஆரம்பிக்கிறான். மிரட்டின நேரம் பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு அலற சத்தம் கேட்குது. உடனே கதவை திறக்க ட்ரை பண்றான். ஆனா கதவை வெளியில யாரோ லாக் பண்ணி இருக்காங்க. அதனால அங்க இருந்த விண்டோவை கழட்டிட்டு வெளியில வந்து அவங்க பெட்ரூம்ல வந்து பாக்குறான். அங்க வந்து பாக்குறான் அந்த பொண்ணு இறந்து கிடக்கிறத பார்த்து அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறான். இவங்களோட சந்தேகம் அடுத்தது அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் மேல திரும்புது. அந்த பொண்ணோட அப்பா அம்மா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அந்த பொண்ணோட சொந்த அப்பா அம்மா இவங்க கிடையாது, இவங்க வளர்த்தவங்க மட்டும் தான் தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே இவங்களை கூட்டு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணோட அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுனால அந்த பொண்ணை வளர்க்குறவங்களுக்கு பாதி சொத்து, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்கு பாதி சொத்துன்னு சொல்லி உயிர் எழுதி வச்சிருக்காரு. அந்த பொண்ணை சின்ன வயசுல இருந்து நல்லபடியா வளர்த்து அந்த பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. பொண்ணுக்கு அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு சண்டை வரதுனால இதை காரணம் காட்டி மொத்த சொத்தையும் ஆட்ட போடணும்னு நினைக்கிறவங்க கொலை பண்ணிட்டு பழைய புள்ள அந்த ஹஸ்பண்ட் மேல போட்டலாம்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அந்த பொண்ணை பார்க்க வந்தவங்க அந்த பொண்ணு கிட்ட அந்த பத்திரத்துல கையெழுத்தையும் வாங்கிடுறாங்க. கையெழுத்து வாங்கினதுமே அந்த பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த சமயத்துல அந்த பொண்ணு அவங்க கிட்ட தப்பிச்சு மாடிக்கு போயிடுறா. போன பொண்ணு உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லிடுறா. அங்க வந்தவங்க அந்த போனை தள்ளி விட்டுட்டு அவளோட கழுத்துல ஒரு துணியை மாட்டி அங்குள்ள ஃபேன்ல மாட்டி தொங்க விடுறாங்க. சமயம் போலீஸோட சைரன் சத்தம் கேட்கறதுனால அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. இவங்க தான் அந்த பொண்ணை கொலை பண்ண சொல்லி இவங்க மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஹீரோ கூட இருந்த ஒரு ஆபீசர் அந்த பொண்ணு கால் பண்ண போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் அந்த பொண்ணு கால் பண்ணாலும் சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்டேஷன்ல இருந்த ஒரு போலீஸ்காரர் அந்த பொண்ணு கால் பண்ணும்போது நான் தான் போனை எடுத்தேன், ஆனா ஸ்டேஷன்ல யாரும் இல்லாதனால நம்ம ஹீரோவுக்கு தான் கால் பண்ணி சொன்னேன்னு சொல்றான். பார்த்தா இவன் தான் அந்த பொண்ணவே